ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு வீடியோவில் மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் அதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், மஞ்சள் வளர்ந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 9 மாதத்துக்கு முன்னே நான் வந்து அதை நட்டு வச்சுருந்தேன். நட்ட வீடியோவோட லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் இருக்குது உங்களுக்கு. நம்மளோட இந்த நியூ இயர் அண்டு கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன் நாளைக்கு. அதை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் சூப்பராக வாங்கிக்கலாம். நிறைய பேர் நிறைய நாள் என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆஃபர்னு சொல்லிட்டு. நான் போட்ட போஸ்ட்டுக்குமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன், நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்துட்டு மஞ்சள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்கிறேன் ஹார்வெஸ்ட் பண்ணி. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே நாங்கள் போட்டிருக்கோமே தவிர நான் எடுத்ததில்லை. நான் எடுக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துட்டேன். ஃபுல்லாக எடுக்கணும்னு ஆக்சுவலாக நினச்சேன், பட் வரல. அவ்வளோ இறுகி இருந்தது. அந்த பாட் மிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் ஃபுல்லாக, அந்த க்ரோ பேக் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் பிடுங்க முடியல. கையில் பாதியாக உடஞ்சி வந்துருச்சு. எவ்வளோ எனக்கு வந்திருக்குன்னா, நான் நட்டதுலேருந்து 3 பங்கு அளவுக்கு எனக்கு வந்து கிழங்கு கிடச்சிருக்குங்க, மஞ்சள் கிழங்கு. அப்படி ஒரு வாசம், அந்த இயற்கையான வாசத்தை அதை நம்ம பறிக்கும் பொழுதே அனுபவிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் உரம் பயன்படுத்தும் பொழுது கிடைக்குமா அப்படின்னு எனக்கு உண்மையாக தெரியல. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து மஞ்சள் வாங்குவோம் இல்லையா, பசு மஞ்சள், பூஜைக்காக போன வருஷம் பொங்கல் அப்போ வாங்கினதோட கிழங்கு முளைச்சி வந்தது தான் நட்டு வச்சேன். அதுலேருந்தே வந்து எனக்கு இந்த அளவு வாசத்தோட இவ்வளோ இயற்கையான முறையில் வளர்ந்து இந்த கிழங்கு கிடைக்கும்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பொங்கல் வரலும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது அழுகி போயிடும். சரிங்களா? இதுதான் இது கரெக்டான டைமு. அதனால் நான் வந்து எடுத்துட்டேன். வேர் வந்து அடியில் வரலும் ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் வந்துட்டு இதுக்கு கொடுத்த உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோமிக்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்ஸ் கொடுத்தேன், பஞ்சகவ்யம் கொடுத்தேன், கடலை புண்ணாக்கு கொடுத்தேன். 2 வாட்டி பெஸ்ட்டு அட்டாக் ஆச்சு. என்ன பெஸ்ட்டுனா கம்பளி பூச்சி. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டி ரிப்பலும் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பயோநிம்டி சைடுமே கொடுத்து கண்ட்ரோல் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த மஞ்சளில் அறுவடை பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கினாலுமே நம்ம வீட்டில் வந்து இதை நம்ம கையால் வளர்த்து நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு காய்கறியாக இருக்கட்டும், பூச்செடி, பழமரம், எதையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நட்டு வளர்த்து அதனோட இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த வாசத்தையும் அதனோட சுவையையும் அனுபவித்து பாருங்களேன். அது வேறு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும். இவ்வளோ பெரிய மஞ்சள், அந்த தண்டு மட்டுமே ஒரு 100 கிராம் இருக்குங்க. பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு வர்ற ஹீல்டை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலில் சந்திக்கலாம்.